ஒரு அரசோட வெற்றி அது எத்தனை பெரிய திட்டங்களை அறிவிக்கிறது என்பதில் மட்டும் இல்லைங்க. அந்த திட்டங்கள் சாதாரண மக்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியை திருப்பி கொடுக்கிறது என்பதில் தாங்க இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் பொருளாதார முடிவு மட்டும் இல்லை, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் மூச்சு திணறலை குறைக்கும் ஒரு எமோஷனல் ரிலீஃப்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக அடகு சீட்டை பார்த்தாலே பதறும் பெண்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நம்பிக்கை. குழந்தையின் படிப்பு, குடும்பத்தின் மருத்துவ செலவு, விவசாய நஷ்டம், வேலை இழப்பு போன்ற காரணங்களால் தங்களோட வாழ்க்கை நினைவுகளை அடகு வைத்த குடும்பங்களுக்கு மீண்டும் டிக்னிட்டியை திருப்பி கொடுக்கும் ஒரு முயற்சினே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வரலாறு இன்னொரு உண்மையையும் நமக்கு கற்றுத்தருதுங்க. வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உடனடி மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அது நீண்ட காலத்தில் மக்கள் கடனிலிருந்து நிரந்தரமாக மீட்கும் பொருளாதார வழியையும் உருவாக்க வேண்டும். இல்லைனா ஒவ்வொரு நெருக்கடியிலும் மக்கள் மீண்டும் அதே நகையை அடகு வைக்கும் நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான கேள்வியை முன்னிற்குதுங்க. மக்கள் தங்களுடைய நகைகளை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை மட்டும் உருவாக்கும் அரசு நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தமிழக அரசியலில் சில திட்டங்கள் வெறும் அரசு அறிவிப்புகளாக மட்டும்தாங்க இருக்குது. அவை நேரடியாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய மனநிலையை மற்றும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளாக மாறிவிடுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற தகவல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு இந்த திட்டத்தை பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் கிராமப்புறங்கள் முதல் நகர நடுத்தர குடும்பங்கள் வரைக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நகை அப்படிங்கிறது வெறும் ஆபரணம் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பத்தின் மறைக்கப்பட்ட பொருளாதார பாதுகாப்பு. ஒரு வீட்டில் மாத சம்பளம் தாமதமானாலும், குழந்தையின் கல்லூரி கட்டணம் திடீர்னு வந்தாலும், மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டாலும், விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும், குடும்பத்தில் யாராவது வேலை இழந்தாலும் பல வீடுகளில் முதல்ல எடுக்கப்படும் முடிவு நகையை அடகு வைக்கலாமா அப்படிங்கிறது தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுத்தரம் மற்றும் ஏழை குடும்பங்களுடைய பெண்களின் நகைகள் என்பது ஃபேஷன் மட்டும் அல்ல, அது குடும்பத்தின் எமர்ஜென்சி ஃபண்டும் கூட. பல பெண்களுக்கு அந்த நகைகள் அவர்களுடைய திருமண நினைவுகள், பெற்றோருடைய அன்பு, வாழ்க்கை பாதுகாப்பு, குடும்ப மரியாதை. ஆனால் வாழ்க்கை நெருக்கடி வந்தவுடன் அந்த நகைகளை அடகு கடை ரசீதுகளாக மாறும் தருணம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் அமைதியாக நடந்து கொண்டு தாங்க இருக்குது. அதனால தான் நகைக்கடன் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக மிக எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறிவிட்டது. தேர்தல் அறிக்கையில் நேரடியாக இடம்பெறாத இந்த சாத்தியமில்லாத அறிவிப்பு கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சுங்க. ஏன்னா தமிழகத்தில் நகைக்கடன் அப்படிங்கிறது வெறும் ஃபினான்ஷியல் இஷ்யூ மட்டும் இல்லைங்க, அது குடும்பங்களுடைய கண்ணீரோடு இணைந்த எமோஷனல் இஷ்யூனே சொல்லலாம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பசியை அரசியலாக்கினார். ஜெயலலிதா அவர்கள் பெண்களின் குடும்ப வேதனையை வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாற்றினாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடியை மக்கள் நல அரசியலில் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கடன் சுமையில் சிக்கியிருக்கும் குடும்பங்களின் மன நிம்மதியை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற புதிய எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் வேகமாக பரவி வருதுங்க. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தின் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கும் அந்த 5 சவரன் நகை யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இதில் யார் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற பல தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெறும் பொருளாதார திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க, அவை நேரடியாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைக்கும் உணர்ச்சி பூர்வமான அரசியல் முடிவுகளாக மாறிவிடும். அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தை பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிருச்சுன்னே சொல்லாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நேரடியாக டிவிகே தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை அப்படின்னாலும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் சொல்லாததையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் வாழ்க்கை சுமையை குறைக்கும் அரசு என்ற இமேஜை உருவாக்க விஜய் அரசு இந்த முடிவை எடுக்கக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது.
ஏன்னா தமிழ்நாட்டில் நகை என்பது வெறும் ஆபரணம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தோட அவசர கால பாதுகாப்புனே சொல்லலாம். ஒரு குழந்தையுடைய பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டுமா, மருத்துவ அவசர நிலை வந்து விட்டதா, திருமண செலவு வந்து விட்டதா, விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதா, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதா, குடும்பத்தில் யாராவது வேலை இழந்து விட்டார்களா, இப்படி எந்த பொருளாதார சிக்கலும் வந்தாலும் முதல்ல அடகு வைக்கப்படுவது பார்த்திங்கன்னா பெண்களுடைய நகைகள் தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களில் நகை அப்படிங்கிறது பெண்களின் சேமிப்பு மட்டும் இல்லைங்க, குடும்பத்துடைய எமர்ஜென்சி ஃபண்டுன்னே சொல்லலாம். அதனால தான் தமிழ்நாட்டில் நகைக்கடன் அரசியல் அப்படிங்கிறது மிகவும் உணர்ச்சி பூர்வமான அரசியல் விவாதமாகவே மாறிவிடுது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் நகைக்கடன் திட்டங்களுக்கு தமிழகத்தில் நீண்ட வரலாறு இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தேசிய வங்கிகளை விட கூட்டுறவு வங்கிகள் தான் பொதுமக்களுக்கு அருகில் இருந்திருக்கு. விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி குடும்பங்கள் அண்ட் ஆல்சோ நடுத்தர மக்களுடைய தங்களின் நகைகளை வச்சு குறைந்த வட்டியில் கடன் பெற கூட்டுறவு வங்கிகளை நம்பியிருக்காங்க. 1960களில் இருந்து திராவிட அரசியல் வளர்ந்த காலத்தில் கூட்டுறவு அமைப்புகள் சமூக பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் முக்கிய கருவியாக பார்க்கப்பட்டதுங்க. விவசாய கடன், நகை கடன், பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் கடன், சிறு தொழில் கடன்கள், இவை அனைத்திலுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் காலப்போக்கில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, விவசாய நஷ்டம், வேலைவாய்ப்பு குறைவு போன்ற காரணங்களால் மக்கள் அதிகமான நகை கடன் மீது சார்ந்து விட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கொரோனா காலத்திற்கு பிறகு பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நகைகளை அடகு வச்சாங்க. அந்த காலத்தில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பெண்கள் தங்களுடைய திருமண நகைகள், குடும்ப பாரம்பரிய நகைகள் வரை அடகு வைத்த சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தான் நகைக்கடன் தள்ளுபடி அரசியல் மிகப்பெரிய வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறியிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆல்சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு கட்சிகளும் பல காலமாக கூட்டுறவு நகைக்கடன் அரசியலை மக்கள் மத்தியில் முக்கிய வெல்ஃபேர் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்த போது அது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் மற்றும் பெண்கள் மத்தியில் அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. பல குடும்பங்களில் அடகு வைத்திருந்த நகைகள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது அது வெறும் பொருளாதார நிவாரணமாக இல்லாமல் எமோஷனல் ரிலீஃபாக மாறுச்சு. என் தாலி மீண்டும் வீட்டுக்கு வந்தது என்று அழுத பெண்கள் பற்றிய செய்திகள் அந்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்டதுங்க. இதனால தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழக அரசியலில் மிகவும் எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. இப்போ விஜய் அரசு 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற தகவல்கள் வெளியானதும் கிராமப்புறங்கள் முதல் நகரங்கள் வரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு தேர்தல் அறிக்கையில் இது நேரடியாக இடம்பெறவில்லை என்றாலும் பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய ஆதரவை வலுப்படுத்த இந்த முடிவு அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஏன்னா தேர்தலில் பெண்கள் வாக்கு மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா டிவிகேவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததாக பல அரசியல் தரவுகள் கூறுது. அதனால தான் பெண்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை விஜய் அரசு தொடர்ந்து பயன்படுத்தக்கூடும் என்ற கருத்து வலுப்பெற்று வருது. சமூக ரீதியாக பார்க்கும்போது இந்த திட்டம் பல குடும்பங்களுடைய உடனடி நிவாரணமாக இருக்குங்க. ஸோ எது எப்படியோ விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜய் அரசின் மீது மக்களுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கொண்டிருக்கு அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.